ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் என்னடா இது ஒரே எபிசோட ஒரு நாளில் முடிச்சிட்டிங்களா, சீனே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இவங்க கோச்சிக்கிட்டு போக ரோட்டில் நிற்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாராம். என்னன்னா நடந்த எல்லா விஷயத்தையும், அமௌண்ட் வந்து காணா போனது நான் தான் பண்ணேன், இது வந்து தெரிஞ்சால் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி உனக்கு வந்து அனுப்புனா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 1008 பதில் சொல்கிறாங்க. இதையே நீங்கள் அன்றைக்கே சொல்லுன்னு சொல்லிட்டு கங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, நீ போனது 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிருப்பேன் நினச்சேன், பொசுக்குன்னு டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டியேம்மா, அப்போ பக்கம் தான் போனியா, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உனக்கு இந்த ரோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பேங்கை தூக்கிட்டு அச்சோச்சோ பாசமலரை பார்க்கணும், அந்த பாசமலரோட எண்ணத்தில் கூட அந்த பேகை கீழே வைக்கணுன்ற எண்ணம் வரல பார்த்தீங்களா, வேற லெவல்மா நீதாம்மா குடும்ப இஸ்திரி, குடும்ப பொறுப்புள்ள பொண்ணு அப்படின்னு சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பேகெல்லாம் தூக்கிட்டு வந்து பேகை கீழே போட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு ஹக்கு, ஒரு அழுகையை போட்டாங்க. அக்கா நீ அழுகும், அதக்கா நீ அழுகும், எனக்கும் அழுகு வருதுக்கான்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னையா நடக்குது இங்கே, எதுவுமே புரியாமல் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நின்று பார்க்குறாரு நம்ம விஜய். என்னடா அது, இவளுக்கு அடிச்சுக்கிட்டாலும் ஒரே அடி அடிச்சுக்கிறாளுங்க, பாசம் காமிச்சாலும் ஒரே அடியாக பாசம் காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மைதாங்க, அக்கா தங்கச்சிக்கிற இடையில வந்துடாதீங்க, என்னைக்கா இருந்தாலும் அடிச்சுக்குவாங்க, திடீர்னு பார்த்தா சேர்ந்துக்குவாங்க, ஒரே ரத்தம் வாங்க, எல்லாம் தேவையா? குடும்ப பிறப்புக்குள்ளே என்றைக்குமே உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, யாருமே நுழைஞ்சிட்டா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு வழியாக நீ செஞ்சதெல்லாம் இப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு ஏன் தோணாமல் போயிடுச்சு, எனக்கு ஏன் உன் மேலே நம்பிக்கை வரலங்கிறாங்க. கூட பிறந்தவ இந்த காலத்தில் குழி பறிக்கிறாங்க, அதனால தான் நம்பிக்கை வரல போல இருக்குது. சரி பரவாயில்லைங்க, காவேரி அந்த விதத்தில் வந்துட்டு ரொம்ப குட்டு, அதனால் தயவுசெய்து நீங்கள் காவேரியை வந்துட்டு தப்பாக நினைக்கக்கூடாது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அட்வைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தது நினச்சி ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. நீங்களும் இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்னங்க இது, விஜயோட எக்ஸ்லவராக இருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட் வேறு அதிகமாகிட்டே போகுது. அது விஜயோட லுக்கே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே பாஸ் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே.